வெல்கம் டு ஆர் இந்தியா இ-லேர்னிங் சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மைக்ரோசாஃப்டில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு 11 ப்ராடக்ட்ஸை இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இது வந்து ரொம்பவே முக்கியமானது. மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டாக்குமெண்ட் வெர்ஷன்ஸையும் வந்து ரொம்பவே அடாப்டபுளாக ஆஃபீஸ் லைனில் ஆகட்டும், ஆன்லைனில் ஆகட்டும், ஆஃப்லைனில் ஆகட்டும், இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காகவே இதை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெர்ஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2010ஓட சக்ஸஸர், அதோட வெற்றியாக அதோட தொடர்ந்து வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2013 அப்படிங்கிறத நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா சப்போர்ட்டையும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது ஃபைல் ஃபார்மேட் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. தென் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ், நமக்கும் வந்து சிஸ்டத்துக்கும் உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து அப்பப்போ விண்டோஸ் மூலமா அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. தென் வந்து டச் ஸ்க்ரீனில் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ் 2013 வந்து எந்த மாதிரி சிஸ்டம்ஸுக்கு வந்து ஷூட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க கான்ஃபிகரேஷனில் IA32 அண்ட் X64 சிஸ்டம்ஸுக்கும் அதை வந்து சர்வர் என்ன மாதிரி தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 R2 லேட்டர் வெர்ஷனில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இது ரெண்டில் ஏதோ ஒரு வெர்ஷனுக்கு அந்த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டோட அந்த கான்ஃபிகரேஷன் அடாப்ட் ஆயிரும். இந்த ஆஃபீஸ் 2013 சிஸ்டம் வந்து எதுக்கு வந்து ரொம்பவே அடாப்டாக ஷூட்டபுளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் RT டிவைசஸ் அப்படின்னு சொல்லி ஷூட்டபுளாக கொடுத்துருக்காங்க. RTங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதர் ரெடியூஸ்ட் ஆர் ரிடாக்டட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்திருக்க விண்டோஸ் 8 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் ஷூட்டை வந்து ரொம்ப பெர்ஃபார்மாக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் 2013 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக விண்டோஸ் 8 அந்த ஃபுல் வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 8 வந்து ரன் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இது சூப்பராக அடாப்ட் ஆகும். நெக்ஸ்ட் விண்டோஸ் எக்ஸ்பாக்ஸ். இந்த விண்டோஸ் எக்ஸ்பாக்ஸ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ கேம் கன்சோல் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கேம் கான்செப்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, November 15, 2001 நார்த் அமெரிக்காலையும், February 22, 2002 ஜப்பான்லையும், ஆஸ்திரேலியா அண்ட் யூரோப்பில் பார்த்தீங்கன்னா March 14, 2002 இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாத்துன்னு சொல்லலாம். அதாவது மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு கேம் கன்சோலில் வந்து இறங்குறது வந்து, அதாவது விளையாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இறங்குறது வந்து இதை ஃபஸ்ட்டு பாத். இது வந்து எதோட இன்டிகிரேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் லைவ் சர்வீஸ் அப்படிங்கிறதோட இன்டிகிரேட் ஆயிருக்கு. இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2012 November 2002 வந்து நம்ம பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆன்லைன் கனெக்ஷன் மூலமாக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்குண்டான அது ஃப்ரீ ஆப்ஸ் ஆகட்டும், ப்ரீமியம் ஆப்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி கேம்ஸ் மூலிமா நீங்கள் போய் அதை உங்கள் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் மூலமாக அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்பாக்ஸ் சக்ஸஸர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் 360 சொல்லி பேரில் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 2005 லான்ச் பண்ணாங்க. தென் இதில் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்கைப் அப்படிங்கிற நேம் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் சம்மந்தப்பட்டமான ஒரு வீடியோவோட உங்களுக்கு வந்து அது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஐபி சர்வீஸ் என்ன மாதிரி அப்ளிகேஷன் நம்ம கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கில் இருந்தாலும் சரி, அதாவது இந்த மாதிரி மெசேஞ்சர், இந்த மாதிரி இதில் வந்து ஃபேஸ்புக் இந்த மாதிரிலாம் இருப்பீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிகேட் பண்ணுறக்காக அதுக்கான உருவாக்கப்பட்டதான் அந்த ஃபேஸ்புக்ஸ்லாம் சொல்லலாம். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் லெட்டர்ஸ் மூலமாக மட்டுமே கம்யூனிகேட் பண்ணாமல் உங்களோட வாய்ஸ் அண்ட் ப்ளஸ் உங்கள் ஃபேஸ் மூலமாக விஷுவலாகவும் ஆடியோலாகவும் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணியிருக்கிறதா இந்த ஸ்கைப் ஆப்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் மூலமாக 2011 வாங்கி, அதாவது எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $8.5 மில்லியனுக்கு வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சர்வீஸ் நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு கனெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் கனெக்ஷன் கொடுக்குது. எது மூலியமாக அப்படின்னா மைக்ரோஃபோன். உங்களோட சிஸ்டம் மூலிமா மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆப்ஷனில் வந்து மெசேஞ்சர் மூலிமா வீடியோ அப்படின்னு கனெக்ட் கொடுத்தீங்க, ஸ்கைப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்கேம் ஆன் பண்ணி அந்த மூலிமா உங்களோட இன்ஸ்டன்ட் மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷனையும் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்கைப்போட ஒரிஜினல் நேம் ப்ரொப்போஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை பீர் டு பீர் அப்படிங்கிற நேமோட தான் வந்து இது வந்து ஒரிஜினேட் ஆயிடுச்சு. Thanks for watching video. For more videos, please log on to www.rindia.com.